எல்லாரும் அங்கிருந்தா வந்து நீங்க பொலிஸ் போட்டு தான் இருக்குது. அதனால பயம் இல்லை. எங்களுக்கு நிம்மதி எங்களுக்கு வேணும். நாங்க 30-35 வருஷமாக இந்த ஏரியால இருக்கோம். எங்க குடிசைகளாம் வேலைகளாம் தள்ளி குமிச்சுட்டாங்க. மேலதிகமா கொஞ்சமா மேலதிகமா பிடிச்சு வராங்க. சரியா? எங்களை வேலியை உடைச்சி நாசமாக்குனாங்க. நான் வீட்டில் இருக்க சத்தம் வச்சு இரவு அந்த இரவு நாங்க ஓடி வரோம். ஓய்ச்சாக்கள் பொலிச்செல்லாம் வந்து அப்படி நிக்குது. எல்லா மக்களும் பின்னோக்கி போயிட்டாங்க. ஒரு மக்களும் அந்த இடத்துல இல்ல. அப்ப காட்டுக்குள்ள வந்து ஓடி வர சாட ஓய்ச்சு கொஞ்சம் விலக ஒன்னு அடிக்கான். பின்னால இதுல காயம் அடியோட கீழே விழ போனா டக்குனு லைட் அடிக்க வாழல ஓங்கி விட்டுறான். வாழல ஓங்கி விட்டா நான் டக்குனு மாறிட்டேன். அதுக்கு பிறகு கொட்டான் எறியான். கொட்டான் மாறி தெரிஞ்சு அடிக்க எங்க வேலி எல்லாம் ஒட்டி நாசமாகி விடான். இதனையடுத்து பிரதேச அரசியல்வாதிகள் சமூக தலைவர்களின் முயற்சியினால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த மக்கள் மீண்டும் இன்று காலை தமது இருப்பிடங்களுக்கு சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்களே, இது உங்களின் கவனத்திற்கு. காலம் தாழ்த்தாது இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது உங்களது கடமையாகும்.